ஹாய்! நாம இன்னைக்கு என்ன பொட்டி படுக்கையோட எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஃபாரின் போகிறோம் ஃபஸ்ட் டைமா. யாரை பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஹஸ்பண்டு சர்வேஷ் அப்பா அவங்கள பார்க்க போகிறோம். இந்த லீவுக்காக சரி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருந்தாங்க. அதோட கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு ஃப்ளைட்டு. ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடணும். அப்போ தான் நம்ம எல்லா செக்கிங்கும் முடித்து நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படி வந்து இந்த க்யூவில் வெளியிலேயே நின்னோனையே அங்கே அம்மாலாம் அங்கேயே நின்றுட்டாங்க. அம்மாவும் தம்பியும் தான் அழைக்க வந்தாங்க. யாரும் இதுக்கப்புறம் ஆளோட கிடையாதுன்னு. அதோட வெளியில் வந்து டிக்கெட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளார விட்டாங்க. இதுதான் வந்து சென்னை ஏர்போர்ட்டு. இதில் வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு அதோட அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். இந்த டிக்கெட்டு இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு, பாஸ்போர்ட் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு, அப்புறமேலு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்தோம். இந்த மாதிரி எல்லோரையும் நம்மளையும் அப்புறம் பேக்லாம் எல்லாம் போட்டு நம்மளையும் எல்லாருமே செக் பண்ணியிருந்தாங்க. பேக்லாம் கரெக்டாக இருக்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு. கரெக்டாக இருந்துச்சு வெயிட்டெல்லாம். அதோட ஃபுல்லாக செக் பண்ணோம். ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால. இருந்தாலுமே கொஞ்சம் அப்படியே நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு கரெக்டாக எங்கள் சர்வீஸ் அப்பா வந்து ஃபுல்லாக ஆன்லையே இருந்து எல்லாத்தையுமே கைட் பண்ணாங்க. இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு வந்து நம்ம கேட் நம்பருக்கு வந்தோன்னா, அங்கேருந்து நம்மளை வந்து ஒரு காரில் வந்து அழைச்சிட்டு போனாங்க. ஏன்னா ஃப்ளைட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுச்சுன்னா, அது மாதிரி காரில் அழைச்சிட்டு போவாங்களாம். போய் அங்கே போய் ஃப்ளைட்டு ஏறணும். வரிசையாக வந்து நிறையா ஃப்ளைட்டு எல்லா இதுவுமே எமிரேட்ஸ், ஏர் இண்டியா அது மாதிரி எல்லா ஃப்ளைட்டுமே இண்டிகோ எல்லாமே நின்றுட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோன்னா அப்புறம் எங்கள் ஃப்ளைட்டு வந்துச்சு. வந்தோன்னா அதில் எல்லாம் ஏறியாச்சு. கரெக்டாக நம்ம ஒரு இது பார்த்தோன்னா அப்படியே அவங்களே எல்லாம் கைட் பண்ணி அப்படியே அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதனால் நம்மளுக்கு ரொம்ப தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே மனசில் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ளைட்டு ஏதாவது ஸ்டெப்பில் ஏறியாச்சு. ஏறி எல்லாம் அங்கேயும் டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளார போய் உக்காந்துட்டோம். அதில் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த ஜன்னல் ஒரு இது சீட்டு தான் கேட்டிருந்தோம். ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் ஏறி இருந்தோம். இந்த மாதிரி நமக்கு மேலே நேராக ஹோலாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஃபுல்லாக ஏசி. நார்மலாக ஃப்ளைட்டே ஃபுல்லாக ஏசி. அது இல்லாமல் இந்த ஹோலாக இருக்கிறது ஒவ்வொரு இதுவும் நமக்கு நேராக இருக்காது. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் இருந்துச்சு. பக்கத்தில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத மாதிரி பார்த்தே எல்லாம் செஞ்சுக்கிட்டோம். எல்லாம் டவுன் பஸ்ஸில் போகிறது மாதிரி எல்லாம் போய் அவங்கவுங்க லக்கேஜ் எல்லாம் மேலே வச்சுட்டு ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ வரைக்கும் எடுத்துக்கலாங்கிறாங்க. அந்த மாதிரி அதை மட்டும் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மற்ற பெரிய லக்கேஜெலாம் இமிக்ரேஷன் முடிஞ்சுன்னா அங்கேயே எடுத்துக்கிட்டாங்க. இதை எல்லாத்தையும் மேலெலாம் வச்சுட்டு அதில் சீட்டில் உட்காந்தாச்சு. அந்த ஃப்ளைட்டில் நம்ம சீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் ஒரு இருந்துச்சு இன்ஃபர்மேஷன் மாதிரி. அதில் சீட்டு பெல்ட்டு எப்படி போடணும், எப்படி நம்ம உட்காரணும், என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலும் அதை பற்றி இருந்துச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு எதுக்குன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ளார வச்சாச்சு. இன்னொரு கீஸ் வந்து வாமிட்டு சில பேருக்கு வரும் போல், அதுக்காக அந்த கீஸு வச்சுருந்தாங்க. இது வந்து ட்ரே மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க, அதில் வச்சு சாப்பிட்றதுக்காக அப்படின்னு. என் பையன் அதில் நல்லா சாஞ்சிக்கிட்டு வசதியாக அப்படியே தூங்கிட்டு வந்தான். 2 பசங்களுமே கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சுங்க. இது நாங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயே உட்காந்துட்டோம். 2வது சீட்டே எங்களுக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஜன்னல் ஒரு சீட்னா நம்ம அவங்கள்ட்ட முன்னாடியே இமிக்ரேஷன்லேயே கேட்டு வாங்கணுமா, அது மாதிரி கேட்டு 3 பாஸ்போர்ட்டையும் ஒன்றா கொடுத்ததுனால 3 பேருக்கும் வரிசையாக போட்டு கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து பெல்ட்டு எப்படி போடணும், எப்படி நம்ம சேஃப்டியாக ஏதாச்சும் பிரச்சனைனா இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்னமோ ஒரு லாங்குவேஜில் கரையாமுறையான்னு பேசினாங்க. நமக்கு அது ஒன்றுமே புரியலை. சும்மா அது என்னதான் எப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பின்னாடிலாம் சுத்தமாக அவருக்கு என்னன்னே தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயே நின்றுட்டாங்க. அதோட ஃப்ளைட் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. சென்னைக்கு பாய் பாய் சொல்லிக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். ஃப்ளைட்டு ரன்னிங்கில் இருக்குது கீழே. இதுதான் வந்து சென்னை. கொஞ்சம் அப்படி மேலே ஏறவுமே அவ்வளோ ஒரு சூப்பர்வாக இருந்துச்சு. வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதை பார்க்க கண்கோடி வேணுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படி ஆசையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதோட கொஞ்சம் மேலே ஏறினோன்னே அப்படியே உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் நானும் பசங்களும். அது ஏறினோன்னே பயங்கரமாக காது வலி. அது சர்வேஷ் அப்பவே சொல்லியிருந்தாங்க, காது வலிக்கும் கண்டிப்பாக பஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே 3 பேருமே காதில் பஞ்சு வச்சுக்கிட்டோம். வந்து
இது வந்து விடிய கிளம்புற ஒரு 4 மணி இருக்கும், 4, 4:30 இருக்கும். அப்போ அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, தக தக தகன்னு சூரியன் அப்படி கிளம்புறாரு. அந்த ஓரத்தில் அப்படி ஒரு ரெட்டிஷ்ஷாக கன்னியாகுமரியில் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இது அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. இது வந்து ஒரு 5 மணிக்கிட்ட அப்படியே மேகத்துக்குள்ளார அப்படியே போகிற மாதிரி 2யுமே நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நைட்டும் நல்லா தெரிஞ்ச மாதிரி பார்த்தோம், காலம்புரைக்கு விடிஞ்ச பிறகும் நல்லா பார்த்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து ஃபுட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஏர்லி மார்னிங்லாம் ஃபுட்டு என்ன சாப்பிட முடியும்னு வேணாம்னு சொல்லியாச்சு. தம்பி மட்டும் வாங்கியிருந்தான். சாம்பார் சாதமுன்னு பார்த்தா அது என்னமோ அவுளில் என்னமோ செஞ்சுருந்தாங்க போல். அவுளில் வந்து சாம்பார் சாதம் மாதிரி அது ஒன்றும் என்னமோ மாதிரி இருந்துச்சு. அது அவன் மட்டும்தான் சாப்பிட்டான். நாங்கள் காஃபி மட்டும் எல்லாருமே 3 பேருமே வாங்கினோம். காஃபியோ டீயோ எதுனாலும் இந்த சுடு தண்ணியில் அந்த இதை போட்டு காப்பி தூளோ டீ தூளோ அதை போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு தனியாக வந்து நமக்கு பால் பவுடரும் ஜீனியும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். எனக்கு நல்லா சூடாக வேணும், காஃபியோ டீயோ எதுனாலும் நல்லா சூடாக குடிப்பேன். ஆனால் இது பார்த்தா நம்ம அந்த பவுட்ருலாம் சாதாரணமாக கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. அதோட நம்ம அந்த பவுட்ருலாம் போட்டு இந்த ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை போட்டுலாம் கலக்கவும் சூடே இல்லை. சரி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அதோட மடன்னு என்னமோ தண்ணி குடிக்கிற மாதிரி குடித்தாச்சு. நாங்கள் போனது ஃப்ளை துபாய். இது வந்து எமிரேட்ஸ் மாதிரி இருக்கும். எமிரேட்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் சார் போட்டாங்க போல் சர்வீஸ் அப்போ. ஆனால் அது பார்த்தா என்னமோ ஃப்ளை துபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவ்வளோவுக்கு ஒன்றும் நாங்கள் இவங்கள்ட்ட வந்து சொல்லும்போதெல்லாம் அவ்வளோவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தம்பி ஃபுல்லாகவே காதில் பஞ்சே வச்சுட்டான், அதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் காஃபியை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். உட்காந்தா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே லேசாக கண்ணை மூடினோம், கீழே இறங்குற மாதிரி வந்துருச்சு. அந்த இறங்குறப்ப பார்த்தா அங்கே அப்போ தான் தெரிஞ்சு பாலைவனம்லாம் தெரிஞ்சுது. ஆஹா துபாய் நெருங்கிட்டோம் போலையடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தோம் 3 பேருமே. ஃபஸ்ட் டைமும் நல்லா கொஞ்சோண்டு நர்வஸாக இருந்துச்சு. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டெல்லாம் போட தெரியல. அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே. ஆனால் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. வந்து லேண்ட் ஆகிடுச்சு. கீழே இறங்கும்போதெல்லாம் காது வலி பிச்சு உதறிடுச்சு. அதோட கீழே இறங்கி ரன்னிங்கில் போக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வெளியில் வந்து என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. டக்குன்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்களா, அவங்க கூடயே நம்மளும் சேர்ந்து அப்படியே போயாச்சு. போயிட்டு வெளியில் எக்ஸிட் ஆகி சர்வீஸ் அப்பா ரெடியாக இருந்தாங்க. அவங்க கூட வந்து வீட்டுக்கு நல்லபடியாக